நியூரோ ஹியூமன் அனிஸ்தீசியா சொல்லுவாங்க. அதாவது கரு வெளியே கருதல் அனிஸ்தீசியா. அதாவது நியூரோ, அதாவது நம்ம பாடியில் அந்த ஃபீமேல அந்த கருவா குழந்தை வந்து வெளியே வரும். அதுக்கான அதுதான் நியூரோ ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. அது வந்து நியூரோ ஹைப்போஃபைசிஸ். அதாவது நமக்கு பிட்யூட்டரி சுரப்பியில பிட்யூட்டரி ரெண்டு பகுதி இருக்கு. நியூரோ ஹைப்போஃபைசிஸ், அனிமோ ஹைப்போஃபைசிஸ். அது நியூரோ ஹைப்போஃபைசிஸ் தான் இந்த ஆக்ஷன் நமக்கு நடக்குதுவாங்க. குழந்தை வந்து எப்படி போகணும், அதாவது இது மகப்பேறுல தலை வந்து வெளியே வரும். தலை வயசியும் வெளியே வந்துடும். ரைட்டா? அப்போ இந்த தலை வெளியே வந்தால் மகப்பேறு வரும். அது வரைக்கும் குழந்தை வந்து எப்படி போகணும்னா ரைட்டா? அப்போ தலை வெளியே வந்து தலைவலி இப்போ வந்து விஷயம் அந்த குழந்தை வரும்போது எல்லாம் குழந்தை இந்த வாரம் என்ன பண்ணுறாங்க காய்ச்சே இருந்துச்சு. அது வெளியே வரும். நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் யூட்ரஸ்னா கர்ப்பப்பை காமிக்கிறாங்க. நல்லா கர்ப்பப்பை காமிக்கிறாங்க. ஓகே, அடுத்து என்ன நடக்குது? இப்போ வந்து ரிலாக்ஸிங் ஹார்மோன் சுரக்குது. இப்போ சொல்லலாம்னா அதாவது குழந்தைகளுக்கு வரதால இந்த ஹார்மோன் ரிலாக்ஸிங் சுரக்கும். வேற எதுவும் சுரக்காது. ஓகே, இப்போ வந்து ஆம்னியாட்டி வரும், பனிபடுத்த வரும். உடஞ்சிச்சா ஃபர்ஸ்ட் கரு சுருப்படலாம். ஆம்னியாட்டிக்கு உடஞ்சி ஆம்னியாட்டிக்கு விழுது. இப்போ குழந்தை நம்ம முன்னாடி டாக் பண்ணுறோம். ஆஃப்டர் குழந்தை வந்து வெளியே விழுந்துச்சு. ரைட்டா? இந்த இடுப்பு தான் ரிலாக்ஸிங் ஹார்மோன் செயல்பட்டு இடுப்புக்கூடிய விஷயம் விரிவடை செய்து தசைகளை விரிவடை செய்து குழந்தையை பிறப்பதை எளிதாக்குகிறது. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை வந்து ரிலாக்ஸிங் ஹார்மோன் வரும். வந்து செய்து வெளியே வந்து குழந்தையை பிறப்பதை இயற்கையாகி நம்ம ரெண்டு ஹார்மோன் இருக்கு. துரித பிறப்பு ஹார்மோன் ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன். அது நெக்ஸ்ட் வந்து குழந்தை அடுத்த டைமாக பிறப்புல ரிலாக்ஸிங் ஹார்மோன் என்ன செய்யும்? இதாகும். அடுத்து இப்போ நெக்ஸ்ட் ஈஸ்வரன் புரஜெஸ்ட்ரான் ஹியூமன் பிளாசன்டா லாக்டோஜன். இது மூலமும் மூணு ஹார்மோன் ரெண்டு ஹார்மோன் தெரியும். ஓகே, இப்போ இந்த ஹார்மோன் சேர்த்துவாங்க. ஹைப்போதாலமஸ் தூண்டு. ஏன்னா மில்க் செக்ரீஷன் வரணும். ஹார்மோன் தான் இல்லையா, பாஸ்பேஷன் பண்ணா இல்லையா? ஓகே, அது அடுத்து ஆன்டிபியூட்டி ஹைப்போதாலமஸ் தூண்டு. தூண்டு என்ன செய்யுது? ப்ரோலாக்டின் இந்த ஹார்மோனை இந்த ரிலீசிங் ஃபேக்டர் மூலம் அந்த ப்ரோலாக்டின் ஹார்மோனை இதாவது இப்போ தாய் வந்து பால் சுரக்கப்படுகிறது. முதல்ல பனி வரும்போது நியூரோ ஹைப்போஃபைசிஸ். சரியா? பின் போகுது. இப்போ ஆக்டி வந்து முன் போகுது. பிட்யூட்டரி சுரப்பில முன் போகுது. ஓகே, இப்போ வந்து நீச்சல் கருத்தல் ஆகியோரை இருக்கு. இப்போ அதை செய்யுது